ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தித பிரஜனாக ஆவதற்கு புலனடக்கம் மிகவும் முக்கியம், மிகவும் அவசியம் என்று கூறுகின்ற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். புலனடக்கம் அப்படின்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த ஐம்பொறிகளுக்கு, இந்த 5 அறிவு கருவிகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல ஹிதமாக, மிதமாக, தர்மமாக இருக்கணும். எதெல்லாம் அதர்மமான விஷயங்களோ, எதெல்லாம் அளவுக்கு மீறின விஷயங்களோ, எவையெல்லாம் நம்மை மயக்குமோ, எவையெல்லாம் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்குமோ அந்த விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். அதுக்குதான் புலனடக்கம்னு பெயர். இந்த புலன்கள் வழியா தான் உலகமே நமக்குள் நுழைகிறது. இந்த 5 வாசல் வழியா தான் உலகம் நமக்குள் சென்று பதிகிறது. அதனால இந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதாந்தம் கற்பதற்குரிய தகுதியிலேயே ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் சொல்லப்படும். இப்போ மெய்யறிவை பெற்ற பிறகும் கூட ஒன்று புரிகிறது, தொடர்ச்சியா எல்லா காலமும் வேதாந்தம் கற்பதற்கு முன்னரும், வேதாந்தம் கற்றுக்கொண்டிருக்கும் போதும், வேதாந்தம் கற்று முடித்த பிறகும், முடித்தன என்ன, சிரவணம் மனனம்லாம் செய்த பிறகும் கூட நிதித்தியாசனம் செய்கின்ற அந்த நேரம் கடைசி வரைக்கும் இந்த தமஹா எனப்படும் புலனடக்க பயிற்சி மிக முக்கியம் என்பது தெரிகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு வலுக்கட்டாயமா அப்படியே பண்ண சொல்லல, உயர்ந்த விஷயங்கள்ல திருப்ப வேண்டும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுங்க, பிரதிபக்ஷ பாவனா. எல்லாத்துலயும் ஹெல்த்தியான விஷயங்கள், உயர்ந்த விஷயங்கள்ல நம்ம ருச்சியை வளர்த்துக்கணும், அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும், அதற்காக சத் சங்கத்தில் இருக்கணும், சத் பாவனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்னு நம்முடைய மகான்கள் இதற்கு நிறைய விஷயங்களை நமக்கு பரிந்துரை செய்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் புலனடக்க பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. நிராஹாரஸ்ய தேஹினஹ. நிராஹாரஹனா என்ன? இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் என்னுடைய மனசை டிஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களிலிருந்து அவன் தன்னுடைய பொறிகளை மீட்டெடுத்துக் கொள்கிறான் இல்லையா, புலனடக்கம் பயில்கிறான். நிராஹாரஸ்ய தேஹினஹன மனிதன், தேஹின அந்த உடலை உடைய மனிதன், அவனுக்கு விஷயாக வினிவர்த்தந்தே, இந்த புலனின்ப பொருட்களும் அவனை விட்டு போயிடுறது. கண்ணெதிர அந்த சாமானில நம்மளே அந்த பொருளை விட்டு விலகி வந்துட்டோம். பொருளோ மனிதரோ சூழ்நிலையோ எதெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துமோ, எதெல்லாம் நம்முடைய மனதை கலங்க செய்யுமோ அந்த மாதிரி விஷயங்களை விட்டு நம்ம தள்ளி வந்துட்டோம். ஆனா ரசவர்ஜம், ரசவர்ஜம்னா என்ன? அந்த அனுபவித்த அந்த ருச்சி இருக்கு இல்லையா, அது மனசுக்குள்ள இருக்கும். வாசன ரூபமா இத்தனை வருடங்களாக நாம் அனுபவித்த, அது உணவு சார்ந்த விஷயம் எதா வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய அனுபவ பதிவுகள் நம்ம மனசுல அப்படியே இருக்கும். நிராகாரஸ்ய தேகினக, இந்த புலனின்ப விஷயங்கள்லாம் விட்டுவிட்ட மனிதனுக்கு விஷயாக, இந்த புலனின்ப பொருட்கள் ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே, அந்த ருச்சியை மட்டும், வாசனையை மட்டும் மனதில் வைத்துவிட்டு அவை சென்று விடுகின்றன. எய்தாப்புல நிஜமாவே பொருள் இல்லை, ஆனா அந்த அனுபவம் பதிவு மனசுல இருக்கு. அது என்ன ஆகும்? திரும்ப எப்பயாவது அதை அனுபவிக்கணும் என்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கும். அந்த வாசனா எப்ப வேணாலும் வெளிப்படும். இப்படியே நம்ம விடாம இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதுலயே மனசை வச்சிருக்கோம் அப்படின்னா பரம் திருஷ்டுவா, பரம்னா என்ன? மெய்ப்பொருள். திருஷ்டுவான உணர்ந்த பிறகு, மெய்ப்பொருளை தன் ஸ்வரூபமாக உணர்ந்த பிறகு, நானே மெய்ப்பொருள் என்பதை சாஸ்திரங்களின் வாயிலாக உணர்ந்த பிறகு என்னாகும்னா ரசக அப்பி அஸ்ய ரசக அப்பி, இந்த ரசமும் கூட, இந்த ருச்சியும் கூட, இந்த வாசனையும் கூட நிவர்த்ததே, அதுவும் போயிடும். மெய்ப்பொருளை நன்றாக உணரும் வரைதான் இந்த வாசனைகள்லாம் நம்மளை படுத்துமே தவிர, மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே நமக்கு அதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் போய்விடும். ஏன்னா நம்முடைய மனசுல அகண்டாகார விருத்தி, பிரம்மாகார விருத்தி, நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா பலமா, அப்படி இருக்கிறவருக்கு தானே ஸ்தித பிரஜன் என்று பெயர். மெய்யறிவில் நிலை பெற்றவர். அவருக்கு ஏதோ அகாடமிக்கா விஷயம் தெரியும், இந்த ஸ்லோகத்துக்குலாம் அர்த்தம் தெரியும், விஷயம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா பிரம்மன் தான் இருக்கு, அந்த பிரம்மன் தான் நான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாய் வார்த்தையாக இல்லாமல்
நிச்சயமாவே நான் என்ற சொல்லுக்கு பொருள் மெய்ப்பொருள். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, இவையெல்லாம் என்னுடையது அல்ல. இந்த உலகம் வெறும் தோற்றம், இந்த உடல் வெறும் தோற்றம். நான் மெய்ப்பொருள், நான் தூய உணர்வு, நான் பரம்பொருள். அந்த ஞானம் நன்றாக ஆழ்மனதுல இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்ப எங்கேயும் நீக்கமர நிறைந்த பொருள் நான். அப்ப எனக்கு இதை அனுபவிக்கணும், அதை அனுப்பிக்கணுங்கிற ஆசை இருக்குமா என்ன? அப்ப கஷ்டப்பட்டு அந்த இதுல இருந்து மனசை விளக்குற விஷயம்லாம் இருக்காது. ரொம்ப சுவாபாவிகமாக அது இருந்தாலும் இல்லாட்டிலும் எல்லாவற்றிலும் தன்னை காண்கின்ற அந்த மனநிலை அவருக்கு வாய்க்கும். அதனால பகவான் ரொம்ப அழகா சொல்றார், நமக்கு இனிஷியலா புலனடக்க பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் விட்டு நம்ம தள்ளி வந்துடுவோம். ஆனாலும் மனசுல அனுபவித்த அந்த வாசனை, அந்த ருச்சி அப்படியே இருக்கும். எப்பயாவது அந்த பொருள் திரும்ப கிடைச்சா அதை அனுபவிக்கவும் செய்வோம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால், பரம் திருஷ்டுவா, மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு என்ன ஆகும்னா அந்த ருச்சியும் கூட போய்விடும், அந்த வாசனையும் கூட. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வாசனாக்ஷயம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஞானத்தை ஆழப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வாசனைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். விடுதலைன்னா அதெல்லாம் நம்மள ஒரு பொருட்டாவே, நம்ம அதுக்கு உண்மைத்தன்மை கொடுத்தாத நம்ம மனசுல அதுக்கு அதெல்லாம் என்ன சொல்றது, அது ஒரு விஷயமாவே தோன்றாத அளவிற்கு நம்ம மனசு மெய்ப்பொருளில் ஒடுங்கி விடும் என்பது கருத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.